அப்பனே விநாயகா, இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளா அமையணும். எங்க தொழில் சூப்பரா நடக்கணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் எப்போ எங்க கூடயே இருக்கணும். எவனும் வேலை பேச மாட்டேன்றானுங்க. அது எப்படி வழக்கமா நடக்கிறதானே இது? நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குரூஸ் பவன் சிலுவை கடலுக்கு போட் எடுத்துட்டு போயிருப்பான். அவன் வந்து விக்கிறதான மார்க்கெட் விலையே. அட போங்கயா, வாரத்துக்கு ஒரு நாள் சிலுவை கடலுக்கு போட் எடுத்துட்டு போறான். வாய்க்கு வந்த வரைக்கும் மீனை வித்துட்டு போயிடறான். அட நிறுத்துங்கப்பா, ஆறு பொழப்பு என்னன்னா என்ன? அரசன் பவனி அம்பார் இல்லைன்னு வந்துகிட்டு இருக்கான் பாரு சிலுவை சல்லுன்னு. எத்தனை கூட தேடி இருக்கு? 5மா. இந்த தடவையும் நமக்கு சம கலெக்ஷன். இந்த மீனை விற்கிற காசையாவது ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பீங்களா? டேய் கிச்சா, என்னடா மீன் வித்த காசெல்லாம் நீதான் மெயின்டைன் பண்ற. இன்னும் ஒரு வாரத்துக்கு எவங்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, புரியுதா? ஓகே. இவங்கிட்ட விட்டனா கண்ணாமன்னு செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. யா பாஷா. ஏண்டா இவனை கூப்பிட்டேன் கீச்சா அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தருக்கு தாண்டா தகுதி இருக்கு. என்ன ரேட் சொல்லலாம்? என்ன ஒரு 2000 5000 சொல்ல. பின்ன பீர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மீன் ரேட்டு உனக்கு தானே தெரியும், நீயே சொல்லு. ஒரு கூட 500 இல்ல 600 சொல்லு. கூட 600 சிலுவை இந்த 3000 ரூபா. நானே இந்த மொத்த கூட எடுத்துக்கிறேன். பாரு 800 ரூபா போக வேண்டிய கூட 600 ரூபாய்க்கு விற்கிறான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சோமாசே, தலையை விட்டு வாழையம் பிடிக்கிற. முதல்ல அவனுக்கு போட்டு கொடுக்கறானே துபாய், அவனை பிடிப்பா வா. பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் விழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரை மேல் பிறக்க வைத்தான். ஐயையே, ஒழுங்கா நிம்மதியா சான் பாத் எடுக்க விட மாட்டீங்களே. நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு காது விடல. ரிப்பீட் அகைன். யோ, ஞாயிற்று வரைக்கும் சிலுவைக்கு போட்டு கொடுத்து அனுப்புறேன். ஓஹோ, அந்த மேட்டருக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ வேலை செய்யறன்னு பேர் பண்ணிட்டு பெட்டியா சேர்ல உட்காந்துட்டு குங்குமம் ஆனந்தவிடம் படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸருக்கு வாரத்தில் 2 நாள் லீவுனா உயிரை படைய வச்சு சமுத்திரத்துக்குள்ள போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வெண்ட் நாம. நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா? சொல்லியா? அதுதான் சண்டே. அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனால தான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இதுல என்ன தப்பு? துபாரியா, நீ துபாயிலேருந்து வந்து 10 மாசம் ஆகுது. சிலுவை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போட்டு கொடுக்கலாம், எங்க பொறுப்புல கேடுது. டேய், நான் துபாயிலேருந்து வந்து 10 மாசம் தான் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்னடா பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சு இல்ல. உன்னை பத்தி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யார்கிட்ட? சங்க தலைவர்கிட்ட. யூ மீன் யூனியன் லீடர்? See there. உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியாம சேன் பாத் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் கெடுத்துறாதீங்கடா. போங்க போ. இடியட். குட்டா நடுக்கடல்ல மீட்டிங் போட்டான்னு போடுவாங்க. ஹாய். ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னது தரையிலே தடுமாறுறீங்க? செல்வ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது. வாரம் கடலுக்குள்ள கூட்டு போறேன். ஒரு நாள் துபக்கடின்னு உழுக போறான்.
அப்புறம் வலையில மீனுக்கு பதிலா இவனை கொண்டு வர போற வீசும். என்ன பேசுறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடல்ல தான். டேய் உன் ஸ்டோரி நான் கேட்டேன். டபுறா டபு அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க மீதி போட்டு வாடகை. கொண்டாட டேய். ஏய், சிலுவ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு சிலுவ. பசிக்கு ஏதாவது கொடு சிலுவ. ஒரு 300 ரூபா கொடு. சிலுவ வச்சு கொடு. சரி கொடுத்துறேன். இந்தாயா வாங்கிட்டு பா. எப்பா நீ எல்லாருக்கும் சிலுவ. ஓகே ஓகே. தள்ளியோ யார் யார்? எப்பா சிலுவ பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய. என்ன ஹீரோயிசமா? எலெக்ஷன் நிக்க போறியா? அட அந்த கர்மம் யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன். போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தவனே பிச்சைக்காரன் ஆயிட்டீங்களாப்பா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்துல என்னதான் பண்ணுவீங்க? அகுதே இகுதே என்ஜாய். மணி 1 நீங்களாவது வந்து சாப்பிடுங்களேன். சிலுவைக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கிற, உள்ள வரட்டும், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். சாப்பிட்டியா ராசா? நீங்க ஆ சாப்பிட்டீங்களாப்பா? ஆ சாப்பிட்டேன். அவ வெள்ளனையே எழுச்சு போயிட்டா. எப்போ வரான் எப்போ போறானே தெரியலையே. நீ ஏன் கண்ணு கலங்குற? காத்தடிச்சா கட்டு மரம் அப்படி இப்படி ஆடத்தான் செய்யும். காத்து நின்னு போனா தானா கரை வந்து சேரும். யாரு ஆள் ஊருக்கு புதுசா இருக்க? பார்த்தா மாக்காம இருக்கேன். ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ, வெளியூரா? இல்ல சொந்தக்காரங்க யாராவது பாக்குறக்கா வந்தீங்களா? ஏய், வாயில் இருக்கிற வெத்தலை வச்சு துப்பிட்டு பதில் பேச மாட்டேன். நீ வாய் திறந்து பேசினா என்ன கிழிக்க போற? என்ன முழிக்கிற? யார் நீ? இந்த ஊரா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வாங்கி வாடகை விட்டுருக்கேன். அப்ப நீ கடலுக்கு போக மாட்டியா? அப்பப்போ போவேன், போகாத மீதி நேரம் வாடகை விட்டுருவேன். அப்பப்ப மீதி நேரம் பாவிங்களா? நீ வாழ்றதே பாதி நேரம் தான்டா. ஒல 24 நேரம் ஒல. அதை விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவே ட்ரிம் ஆகும். லுக், வாழ்க்கைனா பிளேடு மாதிரி, சரியா யூஸ் பண்ணலனா வெட்டிரும். கோ, உருப்பட வழிய பாரு. ஐயோ, சரியா தினமும் வாங்கி கொடுத்துருக்கா துபாய். நான் போயிட்டு வரணுங்க. உட்காரு. அப்பா, அதென்ன தாடி சோம்பேறி தரமா? எனக்கு டைம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க. ஆமா, பண்ணு. ஐயோ, திருதுப்படி எப்படிங்க தாடி எடுக்க முடியும்? வா, உட்காரு, பண்ணி விடுறேன். ஏய், நீ யாரு? எங்க வந்த? எதுக்காக இப்ப என்ன கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு புதுசா சலூன் கடை வைக்க வந்திருக்கேன். கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. அட பாவி, மொட்டையா அடிச்சு விட்டியா நீ? ஷேவிங் பண்ணா மொட்டை ஃப்ரீ. டேய், ரொம்ப பேசினா கழுத்து வச்சு போடுவேன். ஐயோ, இவன் பிளேடு ட்ரிம்மிங்னு பேசும்போதே நம்ம உஷாராயிருக்கணும். வேற
ஹலோ துபாய். என்ன பேட் பாய்ஸ்? துபாய் அண்ணா இவனுக்கு சேவ் பண்ணவே தெரியல. காசு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே நாள்ல மொட்டை போட்டு வந்துடுறான். கால் விழுந்து கேக்குறேன்ப்பா, கொஞ்ச நாளைக்கு மொட்டை சேவிங்கிறத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஒரே அலர்ஜியா இருக்குப்பா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகல, நல்ல வேலை என் தாடி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமா என்ன விஷயம்? அது ஒண்ணுல துபாய், போன வாரம் வரைக்கும் உங்க போட்டு வாடகை 300 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்ல. ஆமா. இப்போ அடுத்த வாரம் 600 ரூபா கொடுக்க போறோம். என்னது ஒரே வாரத்துல டபுள் இன்கிரிமெண்ட்? இல்ல இப்ப 300 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்க போறோமே. ஏன் 300 + 300 600? எஸ்கேப். என்னடா ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேன்றான். ஏமா பாத்து வரக்கூடாது. bullshit, whose mistake? You only crossed my way. ஏய், நான் விளையாடுற நீ ஒரு கூலிக்காரன் அவனை இடிச்சு போட்டு பழைய ஆமல போடுறியா? பண திமிர்டி உங்களுக்குலாம். Hey, who are you? Mind your words. See madam, first you have to mind your driving, second you have to mind the road rules, thirdly you have to mind your behavior, fourthly you have to mind the surrounding people, fifthly you have to mind who are us. You see the position of your bloody car and the position of the bicycle? Who created the problem? It's you, and you're the only person responsible for this. We are not going to the police because we are the police and judges here, and look, we are the only persons to give judgments, and now it's you who has to compensate for this. What? Yes, you have to give him 1000 rupees as compensation. என்னது 1000 ரூபாயா? அப்படி வாங்கடி தமிழுக்கு. ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா நாங்களாம் மறந்துருவோமா? எங்க சிலுவை யாருடா? தெரியாத உனக்கு? ஏச்சி கேட்டார் டிகிரி கொண்ட. ஏய் சிலுவ, 1000 ரூபாய் வாங்காம இந்த வண்டி எடுக்க கூடாதமா நீ? இது அநியாயம். அந்த சின்ன காயத்துக்கு 1000 ரூபாயா? It's too much. அது 2 மச்சோ 3 மச்சோ. அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஆக்சிஜன் ஏத்தணும். அவன் வண்டிக்கு யாரும் செலவு பண்ணுவா? இவ்வளவு செலவுக்கு 1000 ரூபாய் பத்தாது. எக்ஸ்ட்ரா கேளுசிலுவே. நீ எமோஷனல் ஆகாத. இந்த இப்ப என்னன்ற 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா? அங்க மறுபடியும் விழுந்துற போற. அக்காக்கு வழி விடுறா. என்ன பாக்குற? ஒரு ஆத்திர அவசரம்னா யாரும் வாயை திறந்து பேசாதீங்க. வாயை பொழுது பாருங்க நீங்க. வாங்க நீ போக, நீ கிளம்பு நீ. என்னடா பாக்குற? போடா. அசத்திட்டாண்டா சிலுவை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சோசியல் சர்வீஸை பார்த்தா உருப்படியா பண்ண. 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது சிலுவை. அந்த 1000 ரூபாய் எடு. ஏன்? சே கூட வச்சுக்க. என்ன காமிச்சு தானே பணம் வாங்கினேன். இந்த அடிக்கு ஒரு 1 ரூபா பிளாஸ்ட் போதும். இந்த அளவுக்கு பில்டப் பண்ண நானு. போ என்ன முறைக்கிற? ஏய் போடா. சரி ரொம்ப நாளா டவுன் பார்ல தண்ணி அடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. சிலுவை, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஏசி, பாரு, கிளாஸ் எல்லாம். அம்மா இந்த குச்சிக்கு பேர் என்ன சிலுவை? எதுக்குடா அதெல்லாம் அதிலே வை. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சிகரெட் அவனுக்கு தெரியாம புகப்படு. கிளிபாஸ், எஸ் பாஸ். நீ 2வது ரவுண்ட்லயே உளர ஆரம்பிச்சிட்ட. ப்ளீஸ் கண்ட்ரோல். என்ன ஆச்சரியம், நம்ம கிட்ட இவ்வளவு சவுண்ட் கொடுத்து பேசுறான், அவன் வாய் அசைய மாட்டேங்குதேடா. நீ புடிச்சது என் வாயிலடா, காது. அதான் பல்ல காணுமேனு யோசிச்சேன். கிளிபாஸ், நீ ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணு. சிலுவை, நீ என்ன தப்பா பேசலாமாடா சிலுவை? சிலுவை எங்கடா? Glad to meet you, சிலுவை. How are you? உன்னை நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாலி, ஹாப்பி, சந்தோஷம் எல்லாமே. அவன் சொன்ன மாதிரியே 2வது ரவுண்ட்ல வளர ஆரம்பிச்சிட்டான். 3வது ரவுண்டு போச்சு, மவுத் ஆயிடுவான். கொடுக்காத. கிளிபாஸ், அது நீடா. தேங்க்யூ. இந்த கிளிபாஸ் 3 ரவுண்டுல 30 ரவுண்ட் ஆனாலும் ஸ்டெடியா நிப்பான்டா. நிரூபிச்சு காட்டுறான் பாரு. 2 ரவுண்ட் முடிஞ்சது, 3வது கூட. அவ்வளவுதான். கிளிபாஸ் ஸ்டெடியா இருக்கான் பாருடா. ஐ லைக் யூ. ஐயோ தூக்குங்கடா. தெரியல உனக்கு. டீசெண்டா நேரத்துக்கு வந்தா டீசெண்டா. ஹாய். நில்லு. இது உனக்கு நல்லா இருக்கா? டைட்டானிக் குவாட்ஸ் நல்லா இருக்க. ஆமா, நீங்க ஒரு லேடிஸ் பாருக்கு வந்திருக்கீங்களே, தப்பு இல்ல? ஷூ, இந்த பிலோமினாவை யாரும் ஏமாத்த முடியாது. பிலோமினா? நைஸ் நேம். ஆமா பிலோ, உங்களை யார் ஏமாத்தினது? அடிப்பட்ட வண்டிக்காரனுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, ஆக்சிஜன் எல்லாமே இங்கே தானே. வண்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான்பா. தெரியும்டா அம்மிக்கு வசி. லுக், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள பணம் வரணும். இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன்.
போலீஸா? 1 ಆಗಿದೆ 2 ಹೀಗಿದೆ 3 You cheat! எஸ்எஸ் மீ என்ன தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறீங்களா? எடுத்துப்பா அவசரம் எடுத்து ஓடு 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 இங்க படிய காணோம். ஓ இங்க ஏறா ஏறா வா 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 சீக்கிரம் வாடா. பஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? ಸರಿ ஒரு தம் எடு. காலி ஆயிடுச்சு. ஏடா இப்பதான் 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள காலி பண்ணிட்டேன். சிகரெட்டை பிடிங்கடா, திங்காதீங்க. ஐ லைக் யூ. அடுத்த ஸ்டாப்ல வாங்கி தரேன். சீட்டை பார்த்துக்கோ, நான் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரதமர் சீட்ல இருந்து பஸ் சீட் வரைக்கும் பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹலோ, ஆள் வருது. அப்ப நாங்கெல்லாம் என்ன மிருகமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆள் வருதுன்னு சொல்றால, சும்மா அலமல் பண்றியா? எந்திர எந்திரி வா. எழுந்திருக்க முடியாது. என்னடா பண்ணுவ? ஃபைட் பண்ணுவோம்டா. ஃபைட்டா? நான் ரெடி. ಸಿಲ್ವೆ ಆಗಿದೆ இக்குதே. ஐயா மக்கா ஆரம்பிச்சீங்களா? இந்த வர்றேன். ஐயோ வா வா அடி. ஏய் என்ன விட்டு போறீங்கடா? என்னடா இதெல்லாம்? எவனோ ஒரு இழிச்ச பையன் வீடு ஷிஃப்ட் பண்றான் போல. சேர்ந்து நாமளும் ஷிஃப்ட் ஆயிருவோம். கட்டில தூக்கி கார்னர்ல போடு. ஹலோ, என்னது வீடு காலி ஆயிடுச்சா? காலி ஆகிக்கிட்டே இருக்கியா? என்னடா கேப் அந்த பக்கம் போய்க்கிறேன். போய்க்கோ கிச்சா ஓரமா படுத்திருக்க உருண்டாதரா. டிவி பார்த்துக்கிட்டே செத்தானு கெட்ட பேர் வரும். என்ன போஸ்ட்மேன்? இந்த லெட்டர். ஓ லெட்டரா? மூவிங்ல கொடுத்துட்டு போறான். மொபைல் போஸ்டா? அன்புள்ள அத்தியம் பேருக்கு நம்ம குடும்பத்துல எப்பவுமே சண்டை நடக்குமே. குடும்பமே ஒரு டைப்பா இருக்குமோ? இப்பொழுதும் நடக்கிறதா? ஆமா நடக்கிறது. போலீஸ் போலீஸ் எஸ்கேப். நல்ல வேளை இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னை எப்படி எல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டேடா. நீங்க தான் அந்த பையனோட அப்பாவா? ஆமாயா, நாங்க 3 பேரும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சார். நான் அதை கேட்கல, நீங்க சரி. உட்காருங்க. ஐயா, ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்கய்யா.
இனிமே இப்படி செய்ய மாட்டான்னு நான் கேரண்டி தரேன்யா. கொஞ்சம் மனசறிங்கி விட்டுருங்கய்யா. பெரியவரா இருக்கீங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு எழுதி கொடுத்துட்டு பையனை கூட்டு போங்க. சிலுவ, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போன, ஊருக்குள்ள எங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அவன் வீட்டு அட்ரஸ் கேக்குறான். ஆஹா. இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லு சிலுவ. இந்த அட்ரஸா? ஆமாங்க. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினா மூணாவது வீடு. சரிங்க. இந்த ரொம்ப தேங்க்ஸ். 10 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்கு? அட்ரஸ் சொன்னதுக்கு. அட்ரஸ் சொன்னதுக்கு 10 ரூபாயா? பிறகு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா அக்கவுண்ட்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு அட்ரஸ் சொல்றது, வீடு தெரியாதவங்களுக்கு வீடு காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் தான் 10 ரூபா. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எது அநியாயம்? கிச்சா சைக்கிள போட்டி சாவி எடு. அது அப்பயே எடுத்துட்டேன்பா. வெரி குட். நீங்க பண்றதெல்லாம் நல்லா இல்லைங்க. ஏய், உன் சைக்கிளை விட நல்லா தான் இருக்கு. போ போ, ஓடி போயிடுறே. ஏய் ஏய் ஏய், உள்ள சுருகாதடி சிலுவ. கொண்டு போய் டீ காசு கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஹலோ பிரதர், ஆ, எனக்கு வில்ஸ், ஆ. உங்களுக்கு எல்லாம் பீடி. ஐ லைக் யூ. எல்லாருக்குமே வில்ஸ் தான்ப்பா. ஏன்? இன்னொரு பார்ட்டி வர்றானே. சிலுவ, உங்களை எல்லாம் ஃபாதர் கூப்பிடுறாரு. ஃபாதரா? உங்க அப்பா கூப்பிட்டா நாங்க ஏன்டா வரணும்? சர்ச்சி ஃபாதருங்க. சர்ச் ஃபாதரா? அவரு ஏன்டா நம்மள கூப்பிடுறாரு? வணக்கம் ஃபாதர். வாங்க. ஏதோ வர சொன்னீங்களா? வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா எப்படி நடந்துக்கிறது? பொண்ணா? யார் ஃபாதர்? ஐயோ, இவ ஃபாதர்ட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்க. அவளை ஏமாத்தி 1000 ரூபா வாங்குனீங்களா? போய் சொல்றாங்க. என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த வண்டிக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு மீதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓ, அதுவா? அதான்டா. ஆமா ஃபாதர். அப்ப அதுக்கு பேர் என்ன? சீட்டிங் தானே? அது எப்படி ஃபாதர் சீட்டிங்னு சொல்ல முடியும்? ஃபாதர், ஒரு 500 ரூபா கொடுங்க. ஃபாதர், என்னமோ ப்ளே பண்றாங்க, ஏமாத்துறாதீங்க. ஃபாதர், உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? கொடுங்க ஃபாதர். என்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு. பரவாயில்ல ஃபாதர், கொடுங்க. இதுக்கு பேர் என்ன ஃபாதர்? கடன். உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிற கடன். இந்தாங்க. இப்போ இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேடம் ஒரு வண்டிக்காரனை இடிச்சதுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு போனேன். இது சீட்டிங்கா? ஐயோ ஃபாதர், பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறதுக்கு இது என்ன சட்டசபையா? நீங்க என்ன ஆளுங்கட்சியா, நாங்க என்ன எதிர்கட்சியா? ஃபாதர் என்ன சபாநாயகரா? இல்லீங்களா ஃபாதர்? வண்டிக்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லிட்டானா? அந்த பொண்ணோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்க ஃபாதர். தேவனே உன். ஆனா ஃபாதர், தனியா கூட்டு வந்து கேட்டிருக்கலாம். இந்த பொண்ணு முன்னாடி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தோத்துறா ஃபாதர். ஐ லைக் யூ ஃபாதர். இன்னைக்கு நாங்கெல்லாம் மனம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக இந்த சாக்லேட்டை எங்க ஏரியால உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். வெளியில வெட்டிடுறேன். அக்கவுண்ட் செட்டில். தனலட்சுமி பேங்க் செக். மாத்திக்கம்மா. எங்க சிலுவையை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ரேஞ்சுக்கு எப்படி எல்லாமோ இருக்க வேண்டியவன். ஃபாதர், என்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு. பரவாயில்ல ஃபாதர், கொடுங்க. இதுக்கு பேர் என்ன ஃபாதர்? கடன். உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிற கடன். இந்தாங்க. இப்போ இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேடம் ஒரு வண்டிக்காரனை இடிச்சதுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு போனேன். இது சீட்டிங்கா? ஐயோ ஃபாதர், பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறதுக்கு இது என்ன சட்டசபையா? நீங்க என்ன ஆளுங்கட்சியா, நாங்க என்ன எதிர்கட்சியா? ஃபாதர் என்ன சபாநாயகரா? இல்லீங்களா ஃபாதர்? வண்டிக்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லிட்டானா? அந்த பொண்ணோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்க ஃபாதர். தேவனே உன். ஆனா ஃபாதர், தனியா கூட்டு வந்து கேட்டிருக்கலாம். இந்த பொண்ணு முன்னாடி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தோத்துறா ஃபாதர். ஐ லைக் யூ ஃபாதர். இன்னைக்கு நாங்கெல்லாம் மனம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக இந்த சாக்லேட்டை எங்க ஏரியால உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். வெளியில வெட்டிடுறேன். அக்கவுண்ட் செட்டில். தனலட்சுமி பேங்க் செக். மாத்திக்கம்மா. எங்க சிலுவையை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ரேஞ்சுக்கு எப்படி எல்லாமோ இருக்க வேண்டியவன். ஏதோ எங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி ஃபாதர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியே. அதோ தெரிஞ்சு பத்தியா கார வீடு, அதான் எங்க சிலுவையோட வீடு. அவங்க அப்பா இந்த மீனவ குப்பத்திலே வசதியானவர். அவனை போய் இத பார், உனக்கு சிலுவோட ஒரு பக்கம் தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது.
கடல் மாதிரி அத்தனை விஷயத்த மனசுல புதைச்சு வச்சிருக்கான். பண்ண போய் நிறுத்துற. நீ ஊருக்கு புதுசா வந்திருக்க, பழக பாரு, பகச்சுக்க பார்க்காத. ஐம் சாரி. ஃபாதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது தப்புதான். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. போது எந்திரிங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. கையில் தீர்த்தம், மூஞ்சியில் அபிஷேகம் போட்டது யாரு? சில்வா, ஐ லைக் யூ. இந்தாங்க உங்க செக் புக். ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு லீவ் தான் கிழிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஒரு லீவ் தான் கிழிச்சியா? ஆமாம். 200 ரூபா கொடு. எது? ஒரு லீவுக்கு 200 ரூபாயா? ரொம்ப அநியாயமா இருக்கியா? எதுக்கு அநியாயம்? எது அநியாயம்? அட்ரஸ் கேட்டு வரவங்கிட்ட 10 ரூபா கேட்குறியா? அதோட இது அநியாயமா? அட்ரஸு 10 ரூபா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அட்ரஸ் கேட்டு வந்தவனே எங்கள் மச்சான்ப்பா. சரிங்க. எதுக்கு சாரு? ஏன் சாரு? பின்ன நீ செலவு பண்ணுவே. நீ வாங்கின வேண்டாம் சொல்ல. ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குற. ஹாய், தண்ணியில போட்டை பார்த்துருக்கேன். போட்டுக்குள்ளே தண்ணியா? ஏய், கடிக்காத, சபா டிராமா மாதிரி சாகடிக்காத. ஐ லைக் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. போடி. சிலுவை, பிலோமினா உன்னை பார்த்த பார்வையும் அவ உங்ககிட்ட பேசின பேச்சையும் அந்த செக்கை கிழிக்கும் போது அவளுடைய ஃபீலிங்கையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சப்ஜெக்டுடைய கலரே மாறும் போல தெரியுது. என்னடா வளர்ற? அநேகமா பிலோமினா இன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன்.